ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிசைன் கொடுத்துட்டு சும்மா லைட்டாக மணி போட்டு சென்டராக ஒர்க் கொடுத்துருக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். புட்டாஸ் எதுவும் வேண்டாம், எனக்கு ரொம்ப நீட்டாக போடணும், லீனாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒர்க் பண்ணியிருக்கு. பேக்கில் பாருங்கள் டிசைனு. இது பேக்கில் ஃபுல்லாக பாட்நெக் மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு இது பாருங்கள், ஆன்டிக் காப்பரில் சில்வர் ஒயிட் பேர்ல் வச்சு பண்ணியிருக்கு. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி சிம்பிளாக இருக்குதுன்னு. இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். எனக்கு பார்டர் பெருசாக இருக்கணும், கீழே மட்டும் லைன் வேணுன்றாங்க இல்லையா, அவங்களுக்காக பண்ணியிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. அதே போல் பேக்லேயும் ஒர்க் அதே மாதிரி பண்ணியிருக்கு. அதே லைனில் ஃப்ரண்ட்லேயும் பண்ணியிருக்கு. இன்னொரு ஒர்க்கு பட்டுப்புடவை ப்ளவுஸில் பண்ணியிருக்கோம் பிங்க்கில். இங்கே வந்து மேலே மட்டும் ஜஸ்ட் ஒரு பஃப்பு மாதிரி வச்சுட்டு கீழே அவங்க பார்டரில் வந்து மேங்கோ இருந்தது. அது வந்து சாண்டல் கலர் சாரீ. ஸோ அது ஃபுல்லாக நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் செக்குடு மாடல். அதில் வந்து பிளெயின் வருது, பிளெயினாக கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் சின்னதாக செக்குடு மாடல் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. மேலே வந்து சின்னதாக ஒரு பஃப், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அந்த கஸ்டமர் போட்டிருக்காங்க. அதே போல் பேக் ஃபுல் ஒர்க்கு, ஃபுல் மேங்கோ டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க சாரியில் வந்து ஹைலைட் மேங்கோ இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு மேங்கோ டிசைன் கொடுங்கன்னாங்க. இது ஃபுல்லாக லோடிங் ஸ்டிச் கொடுத்து கடுதானா கொடுத்து அதே போல் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொன்று பாருங்கள், இன்னும் செம்ம ஒர்க் இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஒர்க் வரும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடுதானா ஜர்தோஷி ஆன்டிக் காப்பர் ஒர்க் கொடுத்து ஒரு கொடி டிசைனில் அவ்வளோ அழகாக உள்ளே வந்து ஸ்டோன்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக மார்பிள் ஸ்டோன்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் கையிலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. லைட்டாக லைன் போட்டு ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரி போட்டு இந்த கடுதானா இந்த ஒர்க் பாருங்கள் ஃபுல்லாக ஜர்தோஷி ஒர்க் கொடுத்துட்டு ஆன்டிக் கோல்டு ஒர்க் கொடுத்து பண்ணும்போது நல்லா செமையாக இருக்கும். ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே 3/4 ஸ்லீவ்ஸ் தான். ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க்கு. இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ என்கிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் உங்களுக்கு எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து லெஹங்கா கூட போட்டுக்கலாம், அந்த பேசிக்கில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பேக் ஓப்பன் வச்சு ரெடி பண்ணியிருக்கு. எல்லோரும் யோசிப்பாங்க, இப்போ ஆன்டி கோல்டு போட்டால் கோல்டு போட்டால் எடுக்குமான, அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி ஒர்க் இது. இன்னொன்று அதை விட ஹெவி, சும்மா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், சில்வர்லேயும் ஆன்டி காப்பர்லேயும் போட்டு ஒர்க் எப்படி தக தக தகன்னு மின்னுது பாருங்கள். பிளாக் கலருக்கும் அதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது போடும்போது அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த ஒர்க்கு. இப்போ இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெளித்து விட்ட மாதிரி பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ அடர்த்தியாக கொடுக்காம அங்கங்கே தெளித்து விட்ட மாதிரி ஆன்டிக் காப்பரும் அதே போல் சில்வர் ஸ்டோனு சில்வர் மணி வச்சு பண்ணியிருக்கு. ஒயிட் பேர்ல் வச்சு பேக்கில் பாருங்கள். இப்போ இந்த நெக் இது ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது போடும்போது. அதனால இப்போ எல்லாமே நமக்கு இந்த டிசைன்ஸ் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஃபுல் சில்வர் ஸ்டோன் வச்சு பாருங்களேன். இதில் வந்து நம்ம ஆன்டிக் கோல்டு வச்சு சில்வர் ஸ்டோன் வச்சு பண்ணும்போது எவ்வளோ லுக் அழகாக சூப்பராக வரும் டிசைன்ஸு. இந்த கொடி மாடல் இன்னும் நமக்கு ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ஒர்க்கு பாருங்கள். ஒயிட் பேலும் அதே போல் கோல்டு வச்சுட்டு ஆன்டிக் காப்பர் வச்சு சில்வரில் வந்து ஒயிட் பேலில் இது பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக சின்ன கொடி மாதிரி வச்சுட்டு 3/4 ஸ்லீவ்ஸ் தான். இங்கே மட்டும் பஃப் வச்சுருக்கோம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நியூ டிசைனும் கூட. இங்கே எத்தனை பேர் இந்த மாதிரி போட்டு பார்த்துருக்கீங்கன்னு தெரில, ஆனால் நம்ம ஷாப்பில் இப்போ இந்த டிசைன்ஸ் நல்லா ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. பேட்டர்ன் ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நெக் ஷேப் இப்படி கொடுத்துருக்கு. ஸோ ஒயிட் பேர்லு ஆன்டிக் கோல்டு எல்லாம் கொடுத்து அந்த பிங்க் கலர் நூல் போட்டு ஒயிட் பேர்ல் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஃபுல்லாக தான் ஒர்க் வரும் நமக்கு.
ஏன்னா இவங்க ஒன் சைட் ஷால் போடுவேன் லெஹங்காக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஒரு பீஸுக்கும் ஒன்று சும்மா அதிர்ற மாதிரி இருக்கும் ஒர்க் எல்லாமே. ஜர்தோஷி ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு பல்லாக்கு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். அவங்க சாரியில் பல்லாக்கு வர்றதுனால அதே பார்டரில் வந்து ஸோ நம்ம ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் 3/4 ஸ்லீவ்ஸு எல்லா கர்வ் டிசைன் கொடுத்து ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ராணி தூக்கிட்டு போகிற மாதிரி, ராஜா முன்னாடி போகிற மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. வேறு லெவலு. மேலே சின்னதாக ஒரு குட்டி பஃப்பும் வச்சுருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நிறைய பேர் யோசிப்பாங்க பஃப் ஸ்லீவ்ஸ் மேலே வச்சா நல்லா இருக்குமா, எப்படி வரும் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும். நம்ம போடுறதான் டிசைனு, நியூ டிசைன்ஸ் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம்னா அதை பார்த்து மற்றவங்க பண்ணுவாங்க. அதே போல் கேவ் டிசைனும் வந்துடும் ஃபுல்லாக. அதை பாருங்கள். அதே போல் ஃப்ரண்ட்லேயும் டிசைன் ஃபுல்லாக. இவங்க எல்லாமே 2 பக்கம் போடுவாங்க, ஏன்னா சாரீ மாற்றி மாற்றி போடுவாங்கன்றதுனால அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக தாமரைப்பூ ஹைலைட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக அவங்க சாரீ இந்த கலரு ஜர்தோஷி வச்சு பண்ணியிருக்கோம். ஃபுல் புட்டாஸ் வச்சு ஃபுல் பண்ணி இங்கேயும் பஃப் வச்சுருக்கோம். அதே போல் இந்த கையிலையும் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் டிசைன். ஸோ அவங்க வந்து பேக்கில் கேட்டிருந்தாங்க ஓப்பன், அதனால ஃப்ரண்ட்டில் நல்ல ஸ்டார் நெக் மாதிரி கொடுத்துட்டு இந்த த்ரெட் ஒர்க்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். துணுக்கா இதுதான் ஃபினிஷிங்ன்றது. எல்லாருமே இதுக்கு ஒரு ரேட்டு, மார்க்கெட்டில் வேறு ரேட் சொல்கிறாங்கன்னா இந்த ஃபினிஷிங் வரணும். அதே போல் மெட்டீரியல்ஸ் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும், அதுக்காக தான். இது பேக் ஃபுல்லாக ஒர்க் வந்திருக்கு.